அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 2023 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். 2023 வருஷம் அக்டோபர் மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது செப்டம்பர் 2023 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. செப்டம்பர் 2023 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ். அதே மாதிரி செப்டம்பர் 2023க்கு 100 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தோம். இந்த பிடிஎஃப் வந்து எங்கேருந்து வந்து எடுத்தேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, பொது அறிவு உலகம் அப்படின்ற ஒரு மந்த்லி வரக்கூடிய மேகசின் இருக்குது, பொது அறிவு உலகம். ஓகேங்களா? அந்த பொது அறிவு உலகம் புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நான் வந்து உங்களுக்கு இங்கே கட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த பொது அறிவு புக்கோட டீட்டெயில் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, பொது அறிவு உலகம் இந்த புக் வந்து மந்த்லி ரிலீஸ் ஆகுது. இது வந்து அதிகமாக இப்போ ரீசன்ட் டைமில் கிடைக்கிறது இல்லை, ரொம்ப ரேராக தான் ஒரு சில இடத்துல கிடைக்கிது. புரியுதுங்களா? ஸோ அந்த புக்கு பற்றின டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சப்போஸ் அந்த புக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த 100 கொஸ்டினை வந்து அக்டோபர் 2023 மாதத்துக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். கொஞ்சம் குயிக்காகவே நம்ம பார்த்துருவோம். இந்தியாவின் முதல் கலங்கரை விளக்க விழா எங்கு நடைபெற்றது? கோவா. அடுத்து பாருங்கள், இந்தோ பசிபிக்கில் நடைபெற்ற முதலாவது முத்தரப்பு கடல்சார் பயிற்சியில் பங்கேற்ற நாடுகள் எவை? இந்தியா, இந்தோனேசியா, ஆஸ்திரேலியா. கொஸ்டின் நம்பர் 3, உலக புத்தாக்க குறியீடு எந்த அமைப்பினால் வெளியிடப்படுகிறது? உலக அறிவுசார் சொத்து அமைப்பு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4, யுனெஸ்கோ அமைப்பின் உலக பாரம்பரிய தலங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்ட ஜாகோரோச்சோரியா தலம் எங்கு அமைந்துள்ளது? கிரீஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5, இந்தியாவில் எந்த பகுதியில் வெனடியம் எனப்படும் அரிய தனிமமானது கண்டுபிடிக்கப்பட்டது? கம்பாட் வளைகுடா. அடுத்து, இவற்றில் 3 வகையான கிரிக்கெட் போட்டிகளிலும் இன்று வரை தரவரிசையில் முதலிடத்தினை பெற்ற 2 அணிகள் எவை? இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா. அடுத்து 7வது கொஸ்டின், 65 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதினரின் வீதாச்சாரத்தின் அடிப்படையில் உலகின் மிக வயதான மக்கள் தொகை கொண்டுள்ள நாடு எது? ஜப்பான். அடுத்து 8வது கொஸ்டின், இவற்றில் எந்த மாநிலத்தில் வீராங்கனை துர்காவதி புலிகள் வளங்காப்பகம் நிறுவப்பட்டுள்ளது? மத்திய பிரதேசம். அடுத்து 9வது கொஸ்டின், நீலகிரி வரையாடு எந்தெந்த மாநிலங்களில் உள்ள குறிப்பிட்ட வாழ்விடங்களில் மட்டுமே காணப்படுகிறது? தமிழ்நாடு மற்றும் கேரளா. அடுத்து 10வது கொஸ்டின், 2021 ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருதினை வென்றவர் யார்? வஹீதா ரஹ்மான். அடுத்து 11வது கொஸ்டின், பசுமை ஹைட்ரஜனில் இயங்கும் இந்தியாவின் முதல் பேருந்து எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது?
புதுடெல்லி. அடுத்து 12வது கொஸ்டின். சிகாகோ மாரத்தான் போட்டியில் உலக சாதனை படைத்த கெல்வின் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? கென்யா. அடுத்து 13வது கொஸ்டின். உலக கண் பார்வை தினம் கடைபிடிக்கப்படுவது அக்டோபர் 12. அடுத்து 14வது கொஸ்டின். அமெரிக்காவின் ஃப்ராங்க் ரூபியோ எத்தனை நாட்கள் விண்வெளியின் தங்கியதன் மூலம் அதிக நாட்கள் விண்வெளியில் தங்கிய அமெரிக்கர் என்ற சாதனையை படைத்துள்ளார்? 317 நாட்கள். அடுத்து 15வது கொஸ்டின். தேசிய மஞ்சள் வாரியம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது? தெலுங்கானா. அடுத்து 16வது கொஸ்டின். 46வது பசிபிக் ஆசியா பயணச் சங்கத்தின் கண்காட்சி எங்கு நடைபெற்றது? புனே. அடுத்து 17வது கொஸ்டின். இந்திய பெருங்கடலோர நாடுகள் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்க உள்ள நாடு? இலங்கை. அடுத்து 18. அனைத்து மாவட்டங்களிலும் முதன்மை விலங்குகள் மீட்பு மையங்களை அமைக்க எந்த மாநிலம் திட்டமிட்டுள்ளது? தமிழ்நாடு. அடுத்து பாருங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கான நாட்டிலேயே முதல் அதிநவீன விளையாட்டு பயிற்சி மையம் எங்கு அமைய உள்ளது? குவாலியர். அரசு வேலைகளில் 35% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க இருக்கும் மாநிலம் எது? மத்திய பிரதேசம். அடுத்து, தமிழ்நாட்டில் புதிய STEM பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைய உள்ளது? கோயம்புத்தூர். ஹிட்டாச்சி எனர்ஜியின் மிகப்பெரிய உலகளாவிய தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? சென்னை. அடுத்து 23. இவற்றில் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ள யாக் சுர்பி எந்த மாநிலத்தை சேர்ந்தது? அருணாச்சல பிரதேசம். 24வது கொஸ்டின். 2024ஆம் ஆண்டு கணினி தமிழ் 24 மாநாடு நடைபெற உள்ள இடம்? சென்னை. அடுத்து 25. சக்ரவத் 2023 வருடாந்திர கூட்டு மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண பயிற்சி நடைபெற்ற இடம்? கோவா. அடுத்து 26. த புக் ஆஃப் மை லைஃப் மை டான்ஸ் வித் புத்தா ஃபார் சக்சஸ் என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார்? விவேக் அக்னிஹோத்ரி. அடுத்து 27th கொஸ்டின். G20 பாராளுமன்ற சபாநாயகர் மாநாடு எங்கு நடைபெற்றது? புதுடெல்லி. அடுத்து 28வது கொஸ்டின். 2023ஆம் ஆண்டு பாரா ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளன? ஹாங்ஸோ. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2023 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா, அதை ஞாபகப்படுத்துகிறேன்.
அடுத்து 29வது கொஸ்டின். தமிழ்நாட்டின் நீலகிரி வரையாடு பாதுகாக்கும் முன்னோடி திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி எவ்வளவு? 25 கோடி. அடுத்து 30வது கொஸ்டின். இந்தியாவின் முதல் சதுப்பு நில நகரம் எது? உதய்பூர். அடுத்து 31வது கொஸ்டின். 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தமிழக வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் வென்ற மொத்த பதக்கங்களின் எண்ணிக்கை? 28. அடுத்து 32வது கொஸ்டின். 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளன? லாஸ் ஏஞ்சல்ஸ். தமிழகத்தின் எந்த பகுதியில் இருந்து இலங்கைக்கு படகு சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன? நாகப்பட்டினம். அடுத்து 34வது கொஸ்டின். 2023ஆம் ஆண்டுக்கான பிளாட்டினம் சான்றிதழ் பெற்ற தமிழக ரயில் நிலையம்? எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம். அடுத்து 35வது கொஸ்டின். சர்வதேச இணைய வேக வரிசையில் முதலிடத்தில் உள்ள நாடு? மொனாக்கோ. அடுத்து 36வது கொஸ்டின். 16வது வேளாண் அறிவியல் மாநாடு எந்த நகரில் நடைபெற்றது? கொச்சி. 37வது கொஸ்டின். கிராம பஞ்சாயத்தில் நுகர்வோர் தங்கள் வீட்டு வரியை கட்ட ஏதுவாக இணையதளத்தை ஏற்படுத்தி கொடுத்த மாநிலம்? தமிழ்நாடு. 38வது கொஸ்டின். 200 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பெண்ணு எரிக்கல்லில் இருந்து மாதிரியை பூமிக்கு கொண்டு வந்த நாடு? அமெரிக்கா. அடுத்து 39வது கொஸ்டின். பிரம்மாண்ட சோழ அருங்காட்சியகம் தமிழகத்தில் எங்கு அமைய உள்ளது? தஞ்சாவூர். அடுத்து 40. இந்தியாவில் தற்போதுள்ள புலிகள் சரணாலயங்களின் எண்ணிக்கை? 54. அடுத்து 41வது கொஸ்டின். இவற்றில் விஷ்ணு சரவணன் தொடர்புடைய விளையாட்டு? பாய்மர படகு போட்டி. அடுத்து 42வது கொஸ்டின். இந்தியாவின் முதல் கலங்கரை விளக்க விழா எங்கு கொண்டாடப்பட்டது? கோவா. 43வது கொஸ்டின். இவற்றில் எந்த மாநிலத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட உள்ளது? தெலுங்கானா. அடுத்து 44வது கொஸ்டின். 2023ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற நர்கீஸ் முகமதி சார்ந்த நாடு எது? ஈரான். அடுத்து 45வது கொஸ்டின். 2023ஆம் ஆண்டு இலக்கியத்துக்கான நோபல் பரிசை வென்ற ஜான் ஃபோஸ் சார்ந்த நாடு எது? நார்வே. அடுத்து 46வது கொஸ்டின். 49வது அகில இந்திய காவல்துறை அறிவியல் மாநாடு எங்கு நடைபெற்றது? உத்தரகாண்ட். அடுத்து 47வது கொஸ்டின். எந்த சர்வதேச திரைப்பட விழாவிற்கு பட்டுப்பாதையின் முத்து என்று பெயரிடப்பட்டுள்ளது? தாஸ்கண்ட் சர்வதேச திரைப்பட விழா. அடுத்து 48. வேலி குயின் என்பது எந்த மாநிலத்தின் முதல் பாரம்பரிய ரயில் ஆகும்? ராஜஸ்தான். அடுத்து 49வது கொஸ்டின். தேசிய விவசாய மாநாடு எந்த நகரில் நடைபெற்றது? புதுடில்லி. அடுத்து 50வது கொஸ்டின். பயிற்சி யுத்
அபியாஸ் 2023 19வது பதிப்பை நடத்திய நாடு எது? அமெரிக்கா. இந்த 50 கொஸ்டினுக்கான ஆன்சரோட நான் சொல்லியிருக்கேன். பட் இந்த 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா? அடுத்து 51வது கொஸ்டின். சூரிய சக்தியில் இயங்கும் வகையிலான இந்தியாவின் முதல் மிதிவண்டி வழித்தடம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஹைதராபாத். அடுத்து 52. இவற்றில் எந்த மாநிலத்தில் மிகவும் அச்சுறுத்தப்பட்ட நிலையில் உள்ள இருவாழ்வி இனம் அதிகம் பதிவாகி உள்ளது? கேரளா. அடுத்து 53வது கொஸ்டின். லோனாக் ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சிக்கிம். அடுத்து 54வது கொஸ்டின். 2023 ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? நர்கீஸ் முகமதி. அடுத்து 55. இவற்றில் எந்த மாநிலத்தில் கைமூர் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ளது? பீகார். அடுத்து 56வது கொஸ்டின். பருவநிலை மாற்றம் தொடர்பான ஐநா சபையின் கட்டமைப்பு உடன்படிக்கையின் 28வது பங்குதாரர்கள் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஐக்கிய அரபு அமீரகம். அடுத்து 57வது கொஸ்டின். இந்திய விமானப்படை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? அக்டோபர் 8. அடுத்து 58வது கொஸ்டின். இவற்றில் எந்த மாநில அரசு கடமா பாலாடை கட்டிக்கு புவிசார் குறியீட்டினை பெற்றுள்ளது? அருணாச்சல பிரதேசம். சர்வதேச எரிசக்தி முகமையில் முதல் முக்கிய கனிமங்கள் மற்றும் தூய்மையான ஆற்றல் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? பாரிஸ். சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் 3000 சிக்சர்களை அடித்த முதல் அணி எது? இந்தியா. 61வது கொஸ்டின். 2028 ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? லாஸ் ஏஞ்சல்ஸ். ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்து 62வது கொஸ்டின். சர்வதேச பெண் குழந்தை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? அக்டோபர் 11. 63வது கொஸ்டின். யுனெஸ்கோ அமைப்பின் உலக பாரம்பரிய குழுவின் 45வது கூட்டமானது எங்கு நடைபெற்றது? ரியாத். அறுபத்தி 4வது கொஸ்டின். 2023 ஆண்டிற்கான உலக திறமைகள் தரவரிசையில் முதலிடம் பெற்ற நாடு எது? சுவிட்சர்லாந்து. அடுத்த 65வது கொஸ்டின். ஸ்பான்ஸ் நகர மாதிரியை ஏற்றுக்கொண்ட இந்திய நகரங்களில் முன்னணியில் உள்ள நகரம் எது? சென்னை. அடுத்த 66. சம்பிரிதி எனப்படும் வருடாந்திர கூட்டு இராணுவ பயிற்சியானது எந்தெந்த நாடுகளுக்கிடையே நடைபெற்றது? இந்தியா மற்றும் வங்காளதேசம். 67வது கொஸ்டின். 2023 ஆண்டு இந்தியாவின் பொலிவுறு நகரங்களுக்கான மாநாடு எங்கு நடைபெற்றது? இந்தூர். அடுத்த 68வது கொஸ்டின். உலக காஃபி மாநாடு 2023 எந்த இந்திய நகரில் நடைபெற்றது? பெங்களூரு. அடுத்த 69வது கொஸ்டின். எந்த மாநிலத்தின் சிறப்பு படை பயிற்சியில் இந்திய இராணுவத்தின் முதலாவது செங்குத்து காற்றாலை சுரங்கப்பாதை துவங்கப்பட்டுள்ளது? இமாச்சல பிரதேசம்.
அடுத்து 70வது கொஸ்டின். சுல்தான் இப்ராஹிம் எந்த நாட்டின் புதிய பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார்? மலேசியா. 71வது கொஸ்டின். 37வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற்றது? கோவா. அடுத்து 72வது கொஸ்டின். சர்வதேச இணைய தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? அக்டோபர் 29. 73வது கொஸ்டின். 6வது சர்வதேச சோலார் கூட்டமானது எங்கு நடைபெற்றது? புதுடெல்லி. அடுத்து 74வது கொஸ்டின். இவற்றில் எந்த மாநிலம் சிறப்பு புலிகள் பாதுகாப்பு படையினை அமைத்துள்ளது? அருணாச்சல பிரதேசம். அடுத்து 75வது கொஸ்டின். மதிப்புமிக்க சிறந்த பொலிவுறு நகரம் விருதினை வென்ற நகரம் எது? இந்தூர். 76வது கொஸ்டின். இவற்றில் RISUG என்ற ஊசி எதனுடன் தொடர்புடையது? கருத்தடை. அடுத்து 77வது கொஸ்டின். ஐக்கிய நாடுகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? அக்டோபர் 24. அடுத்து 78வது கொஸ்டின். 2023ஆம் ஆண்டு உலக காஃபி மாநாடு மற்றும் கண்காட்சி முதல் முறையாக எங்கு நடைபெற்றது? இந்தியா. 79வது கொஸ்டின். இணையம் மூலமாக திரட்டப்பட்ட தொழிலாளர்களை குறைந்தபட்ச ஊதிய வரம்பில் சேர்ந்த முதல் இந்திய மாநிலம் எது? இணையம் மூலமாக திரட்டப்பட்ட தொழிலாளர்களை குறைந்தபட்ச ஊதிய வரம்பில் சேர்த்த முதல் இந்திய மாநிலம் எது? ஜார்க்கண்ட். 80வது கொஸ்டின். உயிரியல் பன்முகத்தன்மை தொடர்பான உடன்படிக்கைக்கான பங்குதாரர்கள் மாநாட்டின் 15வது கூட்டம் எங்கு நடைபெற்றது? நைரோபி. அடுத்து 81வது கொஸ்டின். இந்தியாவின் முதல் நுண்ணிய DAP உற்பத்தி ஆலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? காந்தி நகர். அடுத்து 82வது கொஸ்டின். இவற்றில் எந்த மாநிலத்தில் ஜாம் ராணி அணை பல் பயன்பாட்டு நிலையம் அமைந்துள்ளது? உத்தரகாண்ட். அடுத்து 83வது கொஸ்டின். 2022-2023ஆம் ஆண்டில் லிக்னைட் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கின்ற மாநிலம் எது? தமிழ்நாடு. 84வது கொஸ்டின். கடலுக்கடியில் உள்ள மர்மத் துகள்களை கண்டறியும் கருவியினை உருவாக்கி வரும் நாடு எது? சீனா. அடுத்து 85வது கொஸ்டின். ஹான்லே இரவு வான் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? லடாக். அடுத்து 86வது கொஸ்டின். நிதி தொழில்நுட்ப யூனிகார்ன் நிறுவனங்களை அதிக எண்ணிக்கையில் கொண்டுள்ள நாடு எது? அமெரிக்கா. அடுத்து 87வது கொஸ்டின். தனது பெண் உணவு விநியோக ஊழியர்களுக்கு மகப்பேறு காப்பீட்டு திட்டத்தினை அறிமுகப்படுத்தியுள்ள ஆன்லைன் இணையதளம் எது? சோமாட்டோ. அடுத்து 88வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர்களை கொண்ட சட்டமன்ற தொகுதி எது? சோழிங்கநல்லூர். அடுத்து 89வது கொஸ்டின். இந்தியாவில் ஹால்மார்க் மையங்கள் அதிகம் கொண்ட முதல் மாநிலம்? கேரளா. 90வது கொஸ்டின். தமிழக புத்தாக்க நிறுவனங்களுக்கு உதவுவதற்காக ஒருங்கிணைந்த மையமானது எங்கு அமைக்கப்பட உள்ளது? துபாய். அடுத்து 91வது கொஸ்டின். மேரா ஹூ சாங்ஃபா
திருவிழாவானது எந்த மாநிலத்தின் பாரம்பரிய திருவிழா? மணிப்பூர். அடுத்து 92வது கொஸ்டின். ஆசிய துப்பாக்கி சுடுதல் போட்டிகள் எங்கு நடைபெற்றது? தென் கொரியா. அடுத்து 93வது கொஸ்டின். தமிழகத்தில் முதன்முறையாக எந்த மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பள்ளி மாணாக்கர்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்த அன்பாடும் முன்றில் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? திருநெல்வேலி. அடுத்து 94. உலகளாவிய வீட்டு விலை உயர்வு பட்டியலில் முதல் இடத்தை பிடித்த நகரம்? மணிலா. அடுத்து 95. உலக உணவு இந்தியா கண்காட்சி 2023 எந்த நகரில் நடைபெற்றது? புதுடெல்லி. 2024 ஆண்டிற்கான குவாட் கூட்டமைப்பின் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? இந்தியா. அடுத்து 97வது கொஸ்டின். 2023 ஆண்டுக்கான உலகளாவிய பொறுப்பு சுற்றுலா விருதை எந்த மாநிலம் பெற்றுள்ளது? கேரளா. அடுத்து 98வது கொஸ்டின். ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா இடையேயான முதல் கல்வி மற்றும் திறன் கவுன்சில் கூட்டம் எங்கு நடைபெற்றது? காந்திநகர். அடுத்து 99வது கொஸ்டின். தமிழகத்தில் மீனவர்களுக்காக எங்கு முதல் கூட்டுறவு கடன் வங்கி தொடங்கப்பட்டுள்ளது? தூத்துக்குடி. ஃபைனல் கொஸ்டின் 100. உத்தரப்பிரதேசத்தின் எந்த மாவட்டத்தின் பெயர் ஹரிஹர் என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? அலிகர். அடுத்த வீடியோவில் நவம்பர் மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 51லேருந்து 100 வரைக்கும் ஆன்சர் இங்கே இருக்குது. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.